பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118 அதிகாரம் 17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118 அதிகாரம் 17 கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்ன தாவீதுதான் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்கிறார். ஆம், தாவீதை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணி அவனை விடாமல் விரட்டி சென்று துரத்திய சவுலின் கையிலிருந்து தப்பிய தாவீதுதான் இப்படி சொன்னார். ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் எப்படியெல்லாம் செய்தார் என்று, எப்படியெல்லாம் சத்துருக்களிடமிருந்து தப்புவித்தார் என்றும், எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தார் என்றும், எப்படியெல்லாம் தன்னை ஆசீர்வதித்தார் என்றும் தாவீதுக்கு தெரியும். எனவேதான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொன்னார். ஒரு சமயம் நான் ஒரு முழு நேர தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற ஒரு மூத்த அன்பு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் என்னிடம் பேசும்போது நான் மரண தருவாயில் எல்லாம் முடிந்தது என்று கைவிடப்பட்ட நிலையில் கர்த்தாவே நன்றி என்று சொன்னபோது கர்த்தர் என் உள்ளத்தில் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று தாவீதினுடைய வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். போன உயிர் எனக்கு மீண்டும் வந்தது. அன்று முதல் இன்று வரை கர்த்தர் எனக்கு செய்த செயல்களையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் இப்பொழுதும் விவரித்து சொல்லி வருகிறேன் என்றார். இப்போதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற போதே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அநேக விபத்துகளிலிருந்தும் கொடிய நோயிலிருந்தும் நாம் சாகாமல் பிழைத்திருக்க செய்தது அவர்தானே. வேதனையும் துக்கமும் சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போதும் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாகவும் நம்மை புடமிடும்படியாகவும் கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையின் போது நாம் உயிர் வாழ்வதை விட செத்தால் நலமாக இருக்குமே என்று புலம்பிய போதும் கண்ணீர் விட்டு கதறி அழுத போதும் கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை இதுவரை வாழ வைத்தது எதற்காக என்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று அவருடைய செய்கைகளை பிறருக்கு விவரிக்கத்தான். சத்துருக்களுக்கு முன்பாக நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தான். மேலும் கர்த்தர் நமக்கு செய்ததை நாம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, பிரஸ்தாபப்படுத்தும் போது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து தங்கி இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் அவர் நமக்கு செய்ததை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எனவே நாமும் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த செய்கைகளை பிறருக்கு விவரித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால், மகிமைப்படுத்தினால் நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற நெருக்கத்தின் போதும், வேதனைகளின் போதும், சோதனைகளின் போதும், கவலையின் போதும், கண்ணீரின் போதும், விபத்துகளின் போதும், நாங்கள் மரணித்தால் நலமாக இருக்குமே என்று புலம்பிய போதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் எங்களுக்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த கர்த்தரை நோக்கி நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி அநேகருக்கு சாட்சியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவரீர் எங்களை நடத்தியறல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.